நாட்களும் இல்லையே. எந்திரிப்போமா, எந்திரிப்போமா. எல்லாம் சுறுசுறுப்பாக இருக்கீங்களா? என்ன குடிச்சிங்க? டீயா காஃபியா? யார் யார் டீ குடிச்சா? யார் யார் காஃபி குடிச்சா? காஃபி பிடிக்குமா டீ பிடிக்குமா? காஃபி பிடிக்குமா டீ பிடிக்குமா? காஃபி பிடிக்குமா டீ பிடிக்குமா? ஓகே, டீ. ஓகே. அப்புறம் குளிர்பானங்களில் இளநீ பிடிக்குமா, எலுமிச்சம்பழம் சாறு பிடிக்குமா, அல்லது வேற என்ன? பெப்சி, கொக்கோ கோலா. அப்புறம் பிள்ளைகள் உனக்கு என்ன பிடிக்கும்? என்னது? மவுண்டனா? மாசா. ஆமாம், மாசா. முழு மாங்காய் அப்படியே மாம்பழத்தையும் முக்கி முக்கி எடுத்தா. அப்படியே பார்த்த உடனே, விளம்பரத்தை பார்த்த உடனே ஐயோ நாக்கில் எச்சு ஊறும். ஆமாம், மாசா. சீக்கிரம் மாதம் வந்துடும். தயவுசெய்து குடிக்கக்கூடாது, மாசாவெல்லாம் குடிக்காதீங்க. பாட்டில் ஐட்டங்கள் எதுவுமே தொடக்கூடாது. பாட்டில் ஐட்டங்கள் எல்லாமே எதுவுமே தொடக்கூடாது, உடம்பை பாதிக்கக்கூடியது. நாக்குக்கு சுவையாக இருக்கும், நாக்கு சுவையாக இருக்கும், ஆனால் அது உடலை பாதிக்கும். அளவுக்கு மீறினால் ரொம்ப அதிகமாக போயிடக்கூடாது. ஒரு சில சைக்காலஜி ப்ரொஃபஸரு பெப்சி குடிச்சே செத்து போச்சு. பெப்சி மட்டும்தான் பைத்தியம் ஆயிடுச்சு, மெண்டலாக. அப்படியே அது குடித்தாத்தான். இப்போ ஒரு சிலதெல்லாம் காலையில் நம்முடைய மாப்பிள்ளைகள்லாம் அப்படி போட்டால் தானே அப்படி ஜம்முன்னு நல்லா இருக்குன்னு அப்படி தான் வேலையை வாடும். என்ன அது அப்படி போட ஒரு சிலர் இருப்பாங்க பத்தியா. அது மாதிரி அந்த அம்மா பெப்சியே குடிச்சு விடும். அதனால் இது என்னது, பீரும் அந்த என்னது சாராயத்தில் இருக்கக்கூடிய என்னது பாட்டில் ஐட்டங்கள் என்ன பேர் வரும்? மானிட்டரா என்னது, வேறு என்ன பெயருமா இருக்குது? சரிங்களா, அழகு. குளிர்பான பாட்டில் அடைக்கப்பட்ட எந்த ஒரு சுவையூட்டப்பட்ட எந்த ஒரு எந்த ஒரு பானத்தையும் தயவுசெய்து அருந்த மாட்டேன். முடிவெடுக்கலாமா? முடிவெடுப்பியா? அப்படியே இந்த இன்னொன்று வெள்ளையாக இருக்குமே, என்னது, பன்னீர் வெள்ளையாக இருக்குமே, என்னது, இல்லை வெள்ளையாக ஒரு சின்ன 10 ரூபா, இப்போல்லாம் 5 ரூபாய்க்கு 10 ரூபாய்க்கு பாட்டில் வந்துருச்சு. நைட்டு ட்ராவல் பண்ணும்பொழுது ஒரு பிள்ளை ஒரு சின்ன குழந்தை பக்கத்தில் இருந்துச்சு, என் பக்கத்தில் இருந்துச்சு. மில்க் ஷேக் இல்லை, லிப்ஸ் என்ன லிம்கால் இன்னொன்று பாட்டில் லிப்ஸி தானே, லிமன் வெள்ளையாக இருக்கும். அந்த லிப்ஸி ஏதோ சொல்லுவாங்க, லிச்சி. லிச்சி. ஆமாம், நம்மளாக்கு லிச்சி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஏத்தா கேள்விப்பட்டிருக்காத்தா லிச்சி? ஆமாம், அதோடி அழகு, அருமை, சூப்பர். அதனால் பிள்ளைகள் கேட்டாங்கன்னா உடனே வாங்கி கொடுக்க வேண்டாம். கொஞ்சம் வேறு ஏதாவது செஞ்சு கொடுங்க. லெமன், எலுமிச்சம்பழம் பிழிந்து கொடுங்க. நல்லா அந்த தண்ணீர் பழம், சூப்பர் பழம். இனிமேலாம் தண்ணீர்லேயும் பழத்துலேயும் ரொம்ப சக்கச்சவராக இருக்கிறத வாங்கி சாப்பிட்றாத. அதுலேயும் ஊசி போடுறாங்கலாம். ஆமாம், அதுலேயும் ஊசி போட்டு சக்கச்சவே ஊசி போட்டு ஏற்றுருவாங்க. சரிங்களா? ரொம்ப சிவப்பாக இருக்கிறத பூரா சாப்பிட, ரொம்ப சிவப்பாக இருக்க பூரா ஆபத்து. ரொம்ப சிவப்பாக இருக்கும். அதனால் அப்படிலாம் போய் அங்கே இன்னும் ரொம்ப சிவப்பாக இருக்கிற எனக்கு ரொம்ப ஆபத்தாக இருப்பா அவருக்கு பார்த்துட்டு முடியக்கூடாது. சரியா? அழகு, அருமை, அருமையான மக்களே. சூப்பரான உண்மை பாடாத நாட்கள், அழகான பாடல். சேர்ந்து பாடலாம், கரங்களை தட்டி பாடலாமா? ஜெபிக்கலாம். வெரி குட், வெரி குட். ஸ்பீடா பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்கள் இல்லையே. தேடாத நாட்களும் இல்லையே. உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன்? உம்மை அல்லாமல்
யாரை நான் நேசிப்பேன்? உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன்? உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன்? நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. வெள்ளியை புடமிடும் போல என்னை புடமிட்டு, வெள்ளியை புடமிடும் போல என்னை புடமிட்டி, வெள்ளியை புடமிடும் போல என்னை புடமிட்டு, வெள்ளியை புடமிடும் போல என்னை புடமிட்டி. அதனால் தான் சுத்தமானேனே, பொன்னாக விளங்க செய்தேனே, அதனால் நான் சுத்தமானேனே, பொன்னாக விளங்கச் செய்தீரே. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அல்லேலூயா. Praise the Lord, Praise the Lord. praise the Lord, Praise the Lord. praise the Lord. Praise the Lord. God bless you, God bless you. God bless you Father, God bless you, Father. God bless you Mummy, God bless you, Mummy. God bless you Daddy, God bless you, Daddy. God bless you my dear kuttis, God bless you, my dear cuties. God bless you, God bless you. God bless you. God bless you. Thank you. உட்காருங்க. காலையில் எந்திரிச்ச உடனே உன் பிள்ளைய பார்த்து என்ன சொல்லணும்? உதவி இன்னும் தேங்கிட்டே கிடக்கு. சொல்லக்கூடாது, சொல்லவே கூடாது. ஒரு பொழுதும் உன் பிள்ளைக்கு முன்னாடி தவறான சொற்களை பயன்படுத்தாதீங்க. அது பாதிக்கும் சொல்கிறேன் நான். சொல் பாதிக்கும். நீ என்ன பேசினாலும் பாதிக்கும். சொல்லுக்கு அவ்வளோ வல்லமை உண்டு. நீ கெட்டதை பேசினீங்கன்னா திரும்ப வந்து பாதிக்கும். அது நல்லது பேசினீங்கன்னா திரும்ப வந்து பாதிக்கும், நன்மை உண்டாக்கும். கெட்டதை பேசுனா கெட்டதும் பாதிக்கும். அதனால் உங்கள் இல்லத்தில் என்னது சொல் மிகப்பெரிய கவனம் செலுத்த வேண்டிய ஒரு சொல்லாக இருக்கணும். சரிங்களா? அழகாக. அதனால் என்ன எந்திரிச்ச உடனே, காலையில் எந்திரிச்ச உடனே குட்டி God bless you. தாய் சொல்லாமல் யார் சொல்வா? தந்தை சொல்லாமல் யார் சொல்வா? சொல்லுங்கள், சொல்லுங்கள். சரிங்களா? காலையில் எந்திரிச்ச உடனே டிமா God bless you, கிளம்புங்க, ரெடி ஆகுங்க, சொல்லு. அப்படி சொல்லி எந்திரிங்க. ஒரு சில பிள்ளைலாம் அப்படியே தூக்கி விட்டா தண்ணியை தெளிச்சு எந்திரா, என்னடா 8 மணி ஆச்சு தூக்கிட்டே கிடக்கிற. அன்பிக்கினி இந்த வார்த்தையை சொல்லுங்கள், சீக்கிரம் வந்துச்சுவாங்க. இந்த வார்த்தையை சொல்லி உங்கள் பிள்ளைகளை நீங்கள் வாழ்த்தொழி சொல்லி ஒரு முத்தமிட்டு God bless you, எந்திரிங்க, படிங்க, ஓகே கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பயணிக்க வையுங்கள். அந்த காலையில் நீங்கள் எந்திரிச்ச உடனே உங்களுடைய எண்ணங்கள் நன்றி நிறைந்த எண்ணங்களாக இருக்கணும். சொல்லி பாருங்களேன். தயவுசெய்து நான் சொல்கிறது பூரா விளையாட்டுக்காக நீங்கள் எடுத்துகிட்டு போனே போயிட்டுக்குங்க. ஆனால் நான் ஒரு சில நேரத்தை அனுபவிக்க தான் சொல்கிறேன். காலைல எந்திரிச்ச உடனே கரண்டுக்கிட்ட ஐயோ எப்படா இன்னைக்கு இவங்களுக்கு சமைச்சு கொடுக்கணுமா, இவங்களுக்கு சமைச்சு கொடுக்கணுமே, என்ன அப்படின்னு என்னது 7 மணி வரைக்கும் ஆத்தா தூங்கக்கூடாது. ஆமாம், 7 மணி வரைக்கும் 6 மணி வரைக்கும் தூங்கக்கூடாது. 3 மணிக்கு எந்திரிச்சு இறைவேண்டல் செய்யணும். 3 மணிக்கு எந்திரிச்சு செபிக்கணும். எவ்வளோ சீக்கிரம் எந்திரிக்கணும் நல்லது. ஒரு சிலலாம்
நம்ம பெரியவங்களாம் பெரிய அழகான ஆசீர்வாதம். அதிகாலையிலேயே என்னது அப்போல்லாம் வீட்டில் மாடு இருக்கும், பால் மாடு. அதிகாலை 4:30 4 மணிக்கெல்லாம் பால் பீச்சி சமைச்சு அன்னைக்குள்ளே சமையல்லாம் சமைச்சு என்ன செய்வாங்க, வயலுக்கு விடியறதுக்கு முன்னாடியே வயலுக்கு போயிடுவாங்க. போன வரலாறு உண்டா இல்லையா? உண்டு. இப்போ எங்கே மருமக கையில் களக்கட்டை கொடுத்து பாருங்க, ஒரே போடுத. எவன் மருமகளா, எந்த மருமகளாவது களக்கட்டை பிடிக்குதா? போச்சு. இல்லை, இதுக்காண்டியே சிட்டியை நோக்கி போகிறது, ஸ்டவ்னை நோக்கி. இங்கே வந்து பிள்ளைய அதில் சாக்கு போக்கு பிள்ளைய படிக்க வைக்க முடியாது இங்கே இருந்தால். ஆமாம், நகர சிட்டிக்கு போனால் தான் பிள்ளைய படிக்க வைக்க முடியும். இவங்க இங்கே அங்கே போன பிறகு ஜாலியாக அப்படியே நேரங்காலம் பூரா விரயமாகி வேஸ்ட்டாக போய் அது வீசமாகி கடைசி சரிங்களா? அழகு, அருமை. அதனால் அன்பிற்கினிய பிள்ளைகள், அன்பிற்கினியவர்களை, இப்பொழுது நாம் ஜெபத்தை பற்றி பார்த்துக்கிட்டு ஜெபத்தின் ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. சரிங்களா? முக்கியமான 7 ஆசீர்வாதங்களை பற்றி நான் சொல்ல வரணும். சரிங்களா? முக்கியமான 7 ஆசீர்வாதங்களை பற்றி உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதல் ஆசீர்வாதம், அழகாக அன்பிற்கினியவர்களே, ஜெபத்தினுடைய ஆசீர்வாதம் கடவுளுடைய திட்டத்தை அறிய முடியும், கடவுளுடைய விருப்பத்தை அறிய முடியும். கடவுள் உனக்காக என்ன ஆசீர்வாதத்தை வழங்கணும், எவ்வாறு நமக்கு வேண்டிய, ஏன்னா எந்த ஒரு திட்டம் இல்லாமல் உன்னை படைக்கவில்லை. அன்பிற்கு ஒன்றே என்னை படைக்கலை. எந்த ஒரு திட்டம் இல்லாமல் உங்களையும் என்னை படைக்கவில்லை. அவர் நிச்சயமாக எந்த ஒரு திட்டம் இல்லாமல் நம்மை அவர் இயக்குவதில்லை. ஒரு சில நேரங்களில் அன்பிற்கினியவர்களே, இதை கண்டுபிடிச்சிட்டோம், ஜெபத்தின் மூலமாக தான் முடியும். இது வேறு எங்கேயும் கண்டுபிடிக்க முடியாது. இது ஜெபத்தின் மூலமாகத்தான் கடவுளுடைய திட்டம் அறிய முடியும். எரேமியா 29:20 வாசிங்க பாப்பா. எரேமியா 29:29. எரேமியா புத்தகத்தில் 29 அதிகாரம் 29 வசனம் 29 29 நினைக்கிறேன். இந்த பாகு உங்களுக்காக நான் வகுத்திருக்கும் திட்டங்கள் எனக்கு தெரியும் அல்லவா? அவை வளமான எதிர்காலத்தையும் நம்பிக்கையையும் உங்களுக்கு அளிப்பதற்கான நல்வாழ்வின் திட்டங்களை அன்றி கேடு விளைவிப்பதற்காக திட்டங்கள் அல்ல. யார் சொல்றது? யார் சொல்றது? ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்கிறார். 29:11 இந்த வார்த்தையை மறக்கவே கூடாது. சரிங்களா? ஏதோ என்னை எப்படி கட்டி வச்சுட்டாங்களே, இவருக்கு கட்டி வச்சுட்டு போட்டாங்களே, இந்த பிள்ளை எனக்கு பிறந்திருக்கே அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஏதோ திட்டம் இருக்கிறது, ஏதோ அதன் வழியாக ஏதோ ஒரு காரியத்தை உனக்கு செய்ய விரும்புகிறார், ஏதோ ஒரு மாட்சி மிகுந்த செயலை உங்களுக்கு செய்ய விரும்புகிறார். ஒரு குறைபாடு இருக்குமே சொல்லிட்டு கவலைப்படாதீங்க. ஆண்டவரிடம் மன்றாடுங்கள், ஆண்டவரிடம் இறைவேண்டல் செய்யுங்கள். எதற்காக இந்த அனுபவத்தை எனக்கு கொடுக்கிறாய், எதற்காக அனுபவத்தை எனக்கு கொடுக்கிறாய் என்று சொல்லி மன்றாடக்கூடிய பிள்ளைகளாக மாறுங்கள். கடவுள் அனைத்தையும் மாற்றி போடுவார், அனைத்தையும் சரி செய்பவர் அவர். அழகாக அந்த கடவுளுடைய அவ்வளோ திட்டங்கள் வழியாகத்தான் கடவுள் தன் ஆசீர்வாதங்களை மும்மாறி பொழிகிறார். கடவுள் தன் திட்டங்களை யாரெல்லாம் தேடுகிறார்களோ, இறைவனுடைய திட்டங்களை யாரெல்லாம் விரும்பி தேடுகிறார்களோ அவர்களுக்கு ஆண்டவர் 1000 ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். அவருடைய சேமிப்பு அழகான, அவருடைய சேமிப்பு கிடங்கு அளவானது, ஆற்றல் மிக்கது. அவரிடம் அந்த சேமிப்பிலிருந்து நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அன்பிற்கினியவர்களே, ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் பார்க்குறோம். ஜெபிக்கிற ஒரு மகனாக இருந்தாரா இல்லையா? இருந்தாரா இல்லையா? அவர் ஜெபிக்கிற ஒரு தந்தையாக இருந்தாரா இல்லையா? இருந்தாரா இல்லையா? ஆமாவா இல்லையா? ஆமாம். விசுவாசத்தின் தந்தை என்று சொல்லணும், அப்படி தானா? ஆபிரகாம் விசுவாச தந்தை என்று சொன்னோம். அழகாக அன்பிற்கினியவர்களே, அந்த ஆபிரகாம் இவ்வளோ வேண்டினார்ல, ஜெபித்தார்ல, உடனே குழந்தை பிறந்துச்சா? டஜன் கணக்கில் பிறந்துச்சா? 99 வயசு போச்சு, சாராளு போச்சு, குழந்தையே பெற முடியாத ஒரு நிலை.
ஆனால் நம்பிக்கை மட்டும் விடவில்லை. பாருங்க, தொடக்க நூல் 15:5 இடம் வருதுங்க. 15:5 பார்க்குறோம். அழகான ஆண்டவருடைய அந்த விருப்பத்தை, திட்டத்தை வெளிப்படுத்துகிறார். பாருங்கள், இத்தனை ஆண்டு காலம் குழந்தை செல்வமில்லை என்று ஏங்கி மன்றாடி கொண்டிருந்த அந்த மகனுக்கு ஒரு சில நேரத்தில் உங்களுடைய கணவர் ஒரு நோயிலிருந்து, குடி நோயிலிருந்தோ எல்லா தீமையிலிருந்தோ விடுவிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி நீங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிற பொழுது நிச்சயமாக அதற்கான ஒரு திட்டத்தை ஆண்டவர் வெளிப்படுத்துவார். வாசிங்க பார்ப்போம். அப்பொழுது ஆண்டவர் ஆபிரகாமை வெளியே அழைத்து வந்து மன்றாடிக்கிட்டு இருக்கிறார், ஜெபித்து கொண்டு இருக்கிறார். வானத்தை நிமிர்ந்து பார், முடியுமானால் விண்மீன்களை எண்ணிப்பார். பாருங்க, ஒரு குழந்தைக்காக கேட்குறவருக்கு, குழந்தை செல்வத்துக்காக கேட்குறவருக்கு வானத்தை நிமிர்ந்து பார், விண்மீன்களை எண்ணிப்பார், இவற்றை போலவே உன் மலிவரமினரும் இருப்பர் என்றார். பார்த்தீங்களா, அழகாக குழந்தை செல்வம் 1-2 தானே கேட்போம். இப்போ பாரு, உன் தலைமுறையே 1000 மடங்கு விண்மீன்களைப் போல அழகாக அழகாக என்னது அபரிவிதமாக உனக்கு ஆசீர்வாதங்கள் கிடைக்கும் என்பதைத்தான் ஆண்டவர் வெளிப்படுத்த விரும்புகிறார். எனவே அன்பிக்கினியவர்களே, ஜெபத்தின் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய முதல் ஆசீர்வாதம் கடவுளுடைய திட்டத்தை அறியக்கூடிய இறை ஞானத்தை கடவுள் கொடுக்கிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்போது ரெண்டாவது அழகான பலன் ஆசீர்வாதம் என்னன்னா, நான் வேகமாக போகிறேன், டைம் இல்லாதனால இதெல்லாம் போட்டு போகலாம், ஒரு நாள் பூரா அதை போட்டு கொண்டுகிட்டே போகலாம். சரிங்களா? ஒவ்வொரு தலைப்பையும் ஒவ்வொரு நாளையும் ஒன்று கொண்டுட்டு போகலாம். ஏன் ஜெபத்தை சொல்கிறேன்னா, ஜெபத்தில் ஏதோ வல்லமை இருக்கிறது, அதிகமான வல்லமை இருக்கிறது. நம்ம அது ஒரு சில இப்போ விட்டுட்டோம். பலத்தை வீட்டில் கூடி ஜெபிக்கிற பழக்கம் விட்டுட்டோம், குடும்ப ஜெபம் சொல்கிறதில்ல, அது விட்டுட்டு ஏதோ டிவியை தேடுறோம், மொபைலை தேடுறோம், அதில் போய் இதில் போய் மூழ்கி போய் கிடக்கிறோம். தயவுசெய்து ஜெபத்திற்கு நீங்கள் முக்கிய அதிக கவனம் செலுத்தி உங்கள் பிள்ளைகளை வளர்த்தெடுப்புன்னு சொன்னால் தீமைகள் உங்களை கவ்வாது, தீமையான பழக்க வழக்கங்கள் ஈஸியாக உங்களை எளிமையாக பிடிக்காது, எளிமையாக உங்களை கவுத்து விடாது. பிள்ளைகளை ஆசீர்வாதமாக கொண்டிருப்போம். பிள்ளைகளை ஜெபிக்கக்கூடிய பழக்கத்தை உருவாக்கணும். டியூஷன் அனுப்புனது ஓகே, நல்லது தான். ஆனால் ஜெபிக்கிற நாள் இல்லாமல் டியூஷனுக்கு அனுப்பாத. ஜெபத்திற்கு நீ நேரம் ஒதுக்காமல், உன் பிள்ளைகளோடு சேர்ந்து ஜெபிக்காமல், அந்த நேரத்தை ஒதுக்கி அதுக்கான ஒரு நேரத்தை ஒதுக்காமல் பிள்ளைகளை அனுப்பினீங்கன்னா படிப்பான், மார்க் எடுப்பான், ஆனால் உனக்கு ஒரு பொழுதும் உதவி செய்ய மாட்டேன். கவனமாக வச்சுக்க. பெருசாக அவன் ஒரு சமூகத்தில் சான்றோனாக வாழ முடியாது. சமூகத்தில் இறைவனுக்கு பிரியமான ஒரு பிள்ளையாக வளர முடியாது. அதனால் அன்பிற்கினியவர்களே, அழகாக இந்த ஜெபத்திற்கு வல்லமை உண்டு என்பதைத்தான் சொல்லிட்டு போகிறோம். எனவே ரெண்டாவது அழகான ஆசீர்வாதம் என்னென்னா, ஜெபிக்கிற குடும்பத்திற்கு இறைவன் என்ன செய்கிறார்? தேடி வருகிறார். இறைவனை நோக்கி மன்றாடுகிற பிள்ளைகளுக்கு இறைவன் அந்த இல்லத்திற்கு தேடி வருகிறார். சரிங்களா? அதெல்லாம் முதல்ல பார்த்தோம், அதை தட்டி கொண்டு இருக்க யாராவது நான் உள்ளே வருவேன்னு சொல்லிட்டு வார்த்தையை வாசிக்கிறோம். இறைவனே அந்த குடும்பத்திற்கு தேவைகள் ஏற்படுகிற பொழுது தேடி வந்து அந்த இல்லத்தில் வாழ்ந்த இல்லத்திற்கு வேண்டிய உதவிகளை செய்கிறார். அது சிறந்த ஒரு எடுத்துக்காட்டு. அழகாக அன்பிற்கினியவர்களே, தொடக்க நூலில் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்குறோம். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் 18வது அதிகாரத்தில் 1-10 வாசித்தீங்க அப்படின்னா, 1 குழந்தை பேர் இல்லாத ஒரு நிலையில் இறைவனே மூவொரு கடவுளே அங்கே தேடி போவதை பார்க்குறோம். எடுத்து வாசிக்கும் பார்ப்போம். 1வது வசனம். பின்பு ஆண்டவர் மம்ரே என்ற இடத்தில் ஒரு ஆள் வாசிங்க. மைக்கில் தேவதாரு மரங்கள் அருகே ஆபிரகாமுக்கு தோன்றினார். தோன்ற பின்னாடி அது நேரம் நீ வீட்டில் போய் எடுத்து வாசிக்கணும். சும்மா அப்படி கைவீசம் வந்திருக்கிய பைபிள்லாம் கொண்டு வராமல் இறைவார்த்தை எழுதி வைத்துக்கொள். பேனா வச்சுருக்கோம், எழுதி வச்சுக்க, வீட்டில் போய் வாசிங்க. அப்பொழுது பாருங்கள், ஆபிரகாம் அங்கே மம்ரே என்ற இடத்துல 3 ஆட்கள் இருப்பதை பார்க்குறார். பாருங்கள், 3 ஆட்கள் இருப்பதை பார்க்கிறார். பார்த்த உடனே என்ன செய்கிறார்? ஓடி போகிறார், அவர்களை வரவேற்று அவருடைய வீட்டில் வைத்து அந்த விருந்தோம்பல்லாம் அழகாக நீங்கள் பார்க்க முடியும். அழகாக அந்த இதில் குறிப்பிடப்படும். நீ முழுமையாக வாசிட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த விருந்தோம்பல் அவருக்கு மிக அந்த மூவொரு கடவுளுக்கே ஆபிரகாம்
விருந்தோம்பல் செய்வதை பார்க்குறோம். விருந்தோம்பல் செய்து அதன் வழியாக அவர் கொடுத்த கடைசி ஆசீர்வாதம் வாசிங்க பார்ப்போம். கடைசி 18வது வசனம் வாசிங்க பார்ப்போம். 10வது வசனமா? கடைசியா. அப்பொழுது ஆண்டவர், நான் இளவேநீர் காலத்தில் உறுதியாக மீண்டும், பார்த்தீங்களா, அழகான வார்த்தை, உன்னிடம் வருவேன். ஜெபிக்கிற பிள்ளைகள் மட்டும்தான் இறைவன் வருவார். நீ ஜெபிக்கவில்லை என்று சொன்னால் இறைவன் வரமாட்டார். சாத்தான் வரும், நல்லா கூட்டி பெருக்கி சுத்தம் பண்ணி போட்ட இதயத்தில் வந்து குடியேறும். சாத்தான் வந்துச்சுன்னு என்ன செய்யும்? ஒன்னோட நிற்காது, ஒரு பையோட நிற்காது தான். என்ன செய்யும்? வாங்கடி ஆத்தாக்களா, சூப்பராக இருக்கிறா, நமக்கு ஏற்ற இல்லிடத்தை ஒன்றை உருவாக்கி வச்சிருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போய் என்ன செய்யுமா? எத்தனை பேயை கூட்டு வருமா? 7 பேயை கூட்டு வருமா? மறுபடிக்கும் 7 பேய் என்ன செய்யும்? மறுபடிக்கும் ஒரு 7 கூட்டிகிட்டு வரும். அப்புறம் 7 தான் உங்கள் வீட்டில் 7 தான். புரியா? தயவுசெய்து இந்த தீமை அதாவது அழகாக இறைவன் நம்முடைய இல்லத்தை தேடி வருகின்ற ஒரு இல்லமாக அதை மாற்றணும். நம்முடைய முதலே சொன்னது அதான், என்னுடைய இல்லம் ஆண்டுடைய இல்லமாக மாற்றணும். இதான் தலைப்பு, இதான் டாபிக். இதில் தான் நம்ம ஒன்றா போயிட்டுருக்கோம். முதல் அனுபவத்தை நிறையா சொல்ல வேண்டியிருக்கு. பாருங்க, அழகாக இந்த ஜெபத்தின் வழியாக கடவுள் அந்த இல்லத்திற்கு தேடி வருகிறார். உன் தேவையை நிறைவேற்றுகிறார். உன் தேவைகள் நிச்சயமாக நிறைவேற காலம் தாமதமாகலாம், ஆனால் இறைவன் நிறைவேற்றாமல் அவர் ஓய்வதே இல்லை. எனவே ஜெபிக்கிற குடும்பத்தில் நான் 100% சொல்கிறேன். ஆனால் செயல்களை சரியாக இருக்கணும். நல்லா அருளேந்த மாதிரியே சொல்லிவிட்டு மாமியாரை குத்திக்கிட்டு கிடக்கூடாது. சரிங்களா? ஜெபமாலை சொல்லிவிட்டு என்னது ஒரு பெயருக்கு ஜெபமாலை சொல்லிவிட்டு கடைசியாக உலகம் பூரா கெட்ட வார்த்தை பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது. சரியா? நல்ல வார்த்தை, அதான் அழகா. அன்பிக்கினியவர்களே, அழகாக 2வது அனுபவத்தை பார்க்குறோம். யோவான் நற்செய்தியில் புதிய ஏற்பாட்டில் யாருடைய வீட்டிற்கு அடிக்கடி போவார் இயேசு? புதிய ஏற்பாட்டில் இயேசு ஒரு வீட்டுக்கு போவார். 11வது அதிகாரத்தில் பார்க்குறோம். அழகான வார்த்தை 11வது அதிகாரத்தில் 32வது வசனம். என்ன செய்கிறான் பார்க்குறான்? என்னது அழகாக, இயேசு லாசர் இறந்து கிடக்கிறான் என்ற செய்தி கேள்விப்பட்ட உடனே என்ன செய்கிறார்? இயேசு அந்த இல்லத்திற்கு தேடி வர. வாசிங்க பார்ப்போம். இயேசு இருந்த இடத்திற்கு மரியா வந்து அவரை கண்டதும் அவர் காலில் விழுந்து ஆண்டவரே நீர் இங்கே இருந்ததால், அழகான பாரு, இங்கே இருந்தால் என் சகோதரன் இறந்திருக்க மாட்டான் என்றால், நீ இங்கே என் வீட்டிலே என் இல்லத்திலே நீ இருந்திருந்தால் என் சகோதரன் இறந்திருக்க மாட்டான் என்றார். அழகான வார்த்தை அன்பிற்கினியவர்களே. இயேசுவே, நீ இல்லத்தில் இருந்திருந்தீனா இவ்வளோ நடந்திருக்குமா? நீ இருக்கணும் ஆண்டவரே, நீ வாழணும். சரிங்களா? அப்போது பாருங்க, இயேசுவை நேசித்ததுனால ஜெபத்தின் வழியாக இல்லைன்னா மரியா அவருடைய பாதத்தில் உட்காந்து கேட்டிருக்க மாட்டா. அது ஜெபuணர்வு இருந்தனால தான் அந்த குடும்பம் இயேசுவுக்கு பிடித்திருந்தது. அந்த குடும்பத்துக்கு எதிர்பாராத ஒரு சங்கடம், ஒரு கஷ்டம் வந்த உடனே என்ன நடக்கிறது? இங்கே இறைவனே தேடிச் செல்கிறார். நீ ஜெபிக்கிற குடும்பமாக இருக்குமே என்று சொன்னால் ஒரு கஷ்டம், ஒரு துன்பம், எதிர்பாராத ஒரு கவலை, சவால்கள் உன் இல்லத்திற்கு வருகிற பொழுது ஆண்டவரே அந்த இல்லத்திற்கு தேடி வந்து அந்த கஷ்டத்தை நீக்கக்கூடிய தகப்பனாக இருக்கிறார். அதோடு மட்டுமல்ல, அழகான அந்த மார்த்தா மரியாளுடைய குடும்பத்தில் பார்க்குறோம். இயேசு அழகான இயேசுவிடமிருந்து அழகான ஒரு பண்பை பார்க்குறேன். என்ன பண்பு சொல்லுங்க பார்ப்போம். யார் கரெக்டாக சொல்லணும் பார்ப்போமே. இயேசு எந்த குடும்பத்திற்காகவும் அளவில்லை, மாறாக லாசர் இறந்து விட்டான் அந்த மார்த்தா மரியாளுடைய குடும்பத்திற்காக ஆண்டவர் வார்த்தை எடுத்து வாசிங்க பார்ப்போம். அழகான வார்த்தை. அவர் அழுத அனுபவம், அந்த வார்த்தை கரெக்டாக வாசிங்க பார்ப்போம். அப்பொழுது இயேசு கண்ணீர் விட்டு அழுதார். சும்மா வரலங்க, சும்மா ஒரு துளி அப்படி. ஒரு சிலர்லாம் இறந்து வீட்டுக்கு போவாங்க தெரியுமா?
ஆமாம் பெருசுக இறந்த வீட்டுக்கு ஒரு சின்னத்தில் முதலெல்லாம் இப்போல்லாம் தெரிய ஸ்டைலாக மாறிப்போச்சு. என்னத்தை ஒப்பாரி வைப்பாங்க. அடியே ஒரு வந்த உடனே 4-5 பேர் சேர்ந்து ஐயோ டாடி எப்படி போயிட்டா அப்படியே ஐயோ ஐயோ யா பெத்த ராசா எப்படி அப்படியே சொல்லி போட்டு என்னது அப்படி சரியா செய்வோம். ஒரு சில மருமக்க மாதிரிலாம் நல்லா அழுவும் தெரியுமா, மருமக்க மாதிரிலாம் அழகாகுமா. அப்படியே என்ன நடிப்பு வாத்தாடி, சூப்பர் நடிப்பு இல்லத்தா சரிங்களா. ஆனால் இயேசு மனம் விட்டு அழுகிறார், கண்ணீர் விட்டு அழுகிறார். அதான் அழகான வார்த்தை, கண்ணீர் விட்டு அழுகிறார். அதாவது ஜெபிக்கிற குடும்பத்தில், இறைவனுக்கு பிரியமான குடும்பமாக உன் குடும்பத்தை நடத்துகிற பொழுது, உன் குடும்பத்தில் கஷ்டங்கள் வருகிற பொழுது, வேதனைகள் வருகிற பொழுது, துன்பங்கள் வருகிற பொழுது இறைவனும் சேர்ந்து அவர் கண்ணீர் விடுகிறார். அழகான இறைவார்த்தை அதுதான் சரிங்களா, பார்ப்போம். அதனால் கண்ணீர் விட்டு அழுகிறார். அப்போ இறைவனுடைய ஆறுதல் அந்த குடும்பத்திற்கு வேணும் அப்படின்னு சொன்னால் அடித்தளம் ஆணிவேர் ஜெபம்தான். ஜெபம் நிறைந்த அந்த உணர்வு அவைகள் நிச்சயமாக உருவாக்கும். மூன்றாவது அழகான பண்பு என்னன்னா, அழகான விவிலியத்திலிருந்து தான் உங்களுக்கு சொல்லுகிறேன், விவிலியத்திலிருந்து தான் உங்களுக்கு எடுத்து கூறுகிறேன். சும்மா அந்த கதைகள் இந்த கதை சொல்ல விரும்பவில்லை, விவிலியத்தில் உள்ள அனுபவங்களை தான் சொல்கிறேன். மூன்றாவது அழகான பண்பு என்னன்னா, தீய ஆவி உன் குடும்பத்தில் சூழ்ந்திருக்குமே என்று சொன்னால் அது விரட்டி அடிக்கப்படுகிறது, அது நீக்கப்படுகிறது. தீய ஆவி தீமைகள் உங்கள் குடும்பத்தில் இருக்குமே என்று சொன்னால் அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய தீய ஆவி அந்த குடும்பத்திலிருந்து அகற்றப்படுகிறது. அந்த அனுபவத்தை எங்கே பார்க்குறோம்? பழைய ஏற்பாட்டில் எங்கே பார்க்குறோம்? எங்கே யார் சொல்லுவா கரெக்டா? என்னது தோபியா சாராவிடம் அந்த அழகான தோபியாவிடத்தில் பார்க்குறோம். தோபித்து அழகான இறைவேண்டல் செய்த ஒரு குடும்பம், இறைவேண்டல் செய்கின்ற ஒரு குடும்பம். அந்த குடும்பத்தில் பிறந்த மகன் தோபியா என்னது அப்பா கொடுத்த கடனை திரும்பி பெறுவதற்காக போகிற பொழுது ரபேல் வானதூர் கூட போவதை பார்க்குறோம். சரிங்களா, ரபேல் வானதூர் கூட போவதை பார்க்குறோம். அங்கே போகும்பொழுது அந்த ரபேல் வானதூருடைய வழிகாட்டுதல் கொடுக்கப்படுகிறது. அழகா அன்பிற்கினியவர்களே, அழகாக நம்ம பார்க்குறோம். தோபியா புத்தகத்தில் 8வது அதிகாரத்தில் 4வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். சாராவின் பெற்றோர் அறையின் கதவை, அது அனுபவத்தை நான் சொல்கிறேன் பாருங்க. அழகாக அன்பிற்கினியவர்களே, தோபியா பார்த்த உடனே மாமனாருக்கு மிகுந்த விருப்பம், மகளை கட்டி கொடுக்கணும். இவனே என்ன செய்கிறான்? தோபியாவே சாராவை மனம் முடிக்க வேண்டும் என்று சொல்லுகிற பொழுது மாமனார் சொல்கிறாரு, அப்பா ராசா, இந்த சாராவை எத்தனை பேருக்கு கட்டி கொடுத்தாராம்? 7 பேருக்கு கட்டி கொடுத்தேன். 7 பேரும் க்ளோஸு, செத்து போயிட்டாங்க. 7 பேரும் இறந்து போய்விட்டார்கள். உன்னையும் கட்டி கொடுத்து உன்னை நான் வீணாக்க விரும்பவில்லை, உன் உயிரும் போய்விடும் என்று சொல்லி அங்கே சொல்வதை பார்க்குறோம். எல்கானா அவர் பேர் என்னது? மாமனார் பெயர் என்ன? ரகுவேல். சரிங்களா, ரகுவேல். அப்புறம் சரியா, ரகுவேல் என்ன செய்கிறாரு? சரி விரும்பி கேட்குறானேன்னு சொல்லிட்டு கட்டி கொடுத்துறாரு. கட்டி கொடுத்துருவாப்புல. வீட்டுக்கு அன்னது கல்யாணம் திருமணம் முடித்து அறைக்குள் இருக்கிறாங்க. அழகான அனுபவம் என்ன? சரி 11வது வசனத்தை வாசிப்பா. 11 7 மனமுடித்து கொடுத்தேன், அவர்கள் அவளை கூடுவதற்கு முன் நெருங்கிய அன்றிரவே அவர்கள் அனைவரும் இறந்தார்கள். 8:10 வாசிக்கிறோம். என்ன 8:10 வாசிங்க பார்ப்போம். 8:10 உடனே கவனிக்க, அதாவது கவனிக்க அழகான பாருங்க. இங்கே என்னது தோபியாவே கட்டி கொடுக்க திருமணம் முடித்து அறைக்குள் அனுப்பி விடுறாங்க. சரிங்களா, அனுப்பி விட்டுட்டு இந்த மனுஷங்க என்ன செய்கிறாங்க? வெளியே என்ன செய்கிறாங்கன்னா தோபியாவுக்கு குழி வெட்டுறாங்க.
தோபியாவுக்கு குழி வெட்டுறாங்க. அது ஜெபிக்காத குடும்பம் தான், சரியா? அது ரகுவேல் குடும்பம் ஜெபித்ததாக ஒரு சொல்லலை, ஆனால் தோபியா குடும்பம் ஜெபிக்கிற குடும்பம். புரியுதா? ரெண்டு வித்தியாசத்தை பாருங்கள். அப்போ இங்கே பாருங்கள், அவன் என்னது அந்த ரகுவேல் என்ன சொல்கிறாரு, ஐயா இது என்னது கதை அடைச்சிட்டு வெளியில் வந்து அந்த இரவில் பணியாளர்களுக்கு என்ன செய்கிறான், கட்டளையிட்டு தோபியாவை செத்து போவான், இந்த தடவை செத்துருவான். யாருக்கு தெரியாமல் என்ன செஞ்சிடணும், புதைச்சி விடணும். ஜெபிக்காத பிள்ளைகள் இப்படித்தான் தங்கள் வாழ்க்கையில் கடவுளுடைய ஆசீர்வாதத்தை இழந்து விடுவார்கள். அப்போ அவநம்பிக்கையை கொள்வார்கள், அவநம்பிக்கை கொள்பவர்கள். எனவே என்ன செய்யணும், குழியை வெட்டிட்டான். குழியை வெட்டி விட்டால் பாருங்கள், அது பார்த்தீங்கன்னா தெரியும், நீங்கள் எடுத்து வாசிக்கணும். குழியை வெட்டிட்டு காத்துக்கிட்டு இருக்காங்க, புலம்ப போகிறாங்க. உடனே அதிகாலையில் என்ன செய்கிறான், மனைவிட்ட சொல்லி உன் பணியாளர் பணிப்பெண்ணை அனுப்பி அதை போய் பாரு. அழகாக அவன் சொல்லுவான் 8:10 இது தோபியா சொல்கிறது. தோபியா என்னது, அன்பிற்கினியவர்களே, இங்கே என்னது காலையில் பணிப்பெண் அங்கே அனுப்பப்படுகிற பொழுது அங்கே கதவு திறந்து பார்க்குறா. அவர்கள் ஆண்டவரில் மகிழ்ந்து சிறப்பாக உயிரோடு இருப்பதை பார்க்குறாங்க. வந்து சொல்கிறாங்க. அது பிறகு அப்படி வாழ்க்கை பயணிக்கிறது. அது எது காப்பாற்றியது என்பதுதான், எது அவர்களை காப்பாற்றியது என்பதுதான், எது சாராவின் அந்த கொடுமை, அந்த அந்த வாழ்க்கையில் ஏற்பட்ட கசப்பான அனுபவங்கள், கசப்பான தீமைகள் எதனால் நீக்கப்பட்டது, எதனால் அகற்றப்பட்டது என்பதுதான் இங்கே உண்மை. அப்போ என்ன சொல்கிறான், அப்போ தோபியா என்ன சொல்கிறாப்புல பாருங்கள், என்ன சொல்கிறாப்புல தோபியா என்ன சொல்கிறாப்புல, அழகான அன்பிக்கினியவர்களே, தோபியா சொல்கிறான் பாருங்கள், அன்பே எழுந்திரு. 8வது அதிகாரத்தில் 4வது வசனம், அன்பே எழுந்திரு, நம் ஆண்டவர் நம் மீது இறங்கி காத்தருளுமாறு பணிந்து மன்றாடுவோம். என்னது அழகான வார்த்தை, ஆண்டவர் நம்மை காத்தருளுமாறு எலுமிச்சம் பழத்தை வெளியே கட்டி போடுவான். ஆண்டவர் நம்மை காக்குமாறு, நம்முடைய இல்லத்தை காக்குமாறு தேங்காய் சீப்பரை அடியே சித்தி பாக்கி தெரியுமா, முட்டா ஓ இறை நம்பிக்கையாளர் கடவுளை தவிர வேறு யாரும் துணையாக உதவியாக இருக்கக்கூடாது. வானதூதர்கள் சூழ்ந்திருக்கிறார்கள். எனவே இந்த தேங்காயும் மிளகாயும் அல்ல. ஒரு சில வீட்டில் கட்டி போட்டிருக்கீங்களா, போன உடனே அவுத்துறணும். அது இருந்துச்சுன்னா இறைவனுடைய பாதுகாக்க மாட்டார், எல்லா சூழ்நிலையும் உனக்கு வேதனை வரும். வீட்டுக்கு போன பிறகு யார் வீட்டில் தேங்காய் அடக்கோ எலுமிச்சை பழத்தை கட்டி போட்டிருக்கியோ தயவுசெய்து என்ன செய்ய, அது தூக்கி வெறுத்து விடுங்க. அதல்ல, பாருங்கள் அன்பிக்கினவர்களை என்ன சொல்கிறான் பாருங்கள், வாழ்க்கையில் சாரா அனுபவித்த கொடிய துன்பங்கள், அந்த ரகுவேல் குடும்பம் சந்தித்த கொடிய வேதனைகளை எதன் வழியாக நீக்கப்பட்டது சொல்லுங்க, எதன் வழியாக, ஜபத்தின் வழியாக, இறைவன்கள் வழியாக. அழகான வார்த்தை என்ன சொல்றாப்புல, அன்பே எழுந்திரு, நம் ஆண்டவர் நம் மீது இறங்கி காத்தருளுமாறு பணிந்து மன்றாடுவரை நாம் மன்றாடுவோம். பசியா இருக்கிறவங்களும் அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். பசியா இருக்கிறவங்க அல்லேலூயா, கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. ஆத்தாடி, பசியா இருக்கிறவங்க அல்லேலூயா சொல்லுங்க. சுதாச்சிட்டு என்னதா அன்பே எழுந்திரு, ஆண்டவர் என்னது, அன்பே எழுந்திரு, நம் ஆண்டவர் நம் மீது இறங்கி நம்மை காத்தருளுமாறு அவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவருடைய ஜெபம் கேட்கப்பட்டதா இல்லையா? சாராவும் இணைந்து ஜெபித்தாள் இல்லையா? அதனால் வாட்டி வதைத்த கொடிய தீய சக்தி அந்த குடும்பத்திலிருந்து வெளியேறியது என்பதைத்தான் பார்க்க விரும்புகிறோம். எனவே அன்பிக்கினியவர்களை அழகாக பார்க்குறோம். என்னது அதுக்கடுத்தான ஆசீர்வாதம் என்னன்னா, நிறையா அப்போ சொல்லலாம், அதில் நிறைய இருக்கிற நம்ம போகிறோம் வேகமாக. 4வது ஆசீர்வாதம் என்னன்னா, தூய ஆவியின் ஜெபிக்கிற குடும்பத்தில் தூய ஆவின் வல்லமையை அவர்கள் பெற்றுக்கொள்கிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.
பசியாக இருக்கிறவங்கள பிரைஸ் தான் சொல்லுங்க பாப்போம். அத்தாடி ரொம்ப அலர்ட்டாக இருப்பீங்களோத்தா. வெரி குட், சூப்பர். ஜோரா கரங்களை தட்டுவோமா? வாழ்த்துக்கள். வெரி குட், வெரி குட். சொல்கிற பாயிண்ட்லாம் பிடிக்குதா? பிடிச்சிருக்கா? சரி, அழகு. அன்பிக்கு இதை பூரா நீங்கள் நோட்டு வச்சு எழுதிட்டீங்களாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நினச்சி பாருங்கள். 4வது ஆசீர்வாதம் என்னென்னா, அழகான பண்பு என்னென்ன, பலன் என்னன்னா, தூய ஆவின் வல்லமையை அந்த குடும்பம் பெற்றுக்கொள்கிறது. தூய ஆவின் வல்லமையை அந்த குடும்பம் பெற்றுக்கொள்கிறது. இதற்கு யார் எந்த குடும்பத்தை விவிலியத்தில் சான்றாக சொல்லலாம்? நான் கேட்குற கேள்வி பூரா நல்ல ஆசீர்வாதமான கேள்வி. நீங்கள் சொல்ல பாட்டிய பதில் சொல்கிற பிள்ளைகள் பைபிள் கொடுக்கணும். நான் எனக்கு ஆசை, அதை தான் விரும்பும். பைபிள் கொடுக்க, முழு பைபிள் நான் கொடுப்பேன். எந்த குடும்பம் தூய ஆவின் வல்லமை பெற்றுக்கொண்டது ஜெபிக்கும் பொழுது? எந்த குடும்பம்? விவிலியம் எந்த குடும்பம் அழகாக திருத்துவ பணியிலே நூற்றுவ தலைவன் ஒருவன் இருந்தான். அவன் பெயர் என்ன? ஜெபக்கூட தலைவன் இல்லை, பிறனத்தவனான நூற்றுவ தலைவன் ஒருவன் இருந்தான். அவன் பெயர் என்ன? கொர்நேலியு. எடுக்க திருத்துவ பணியில் 10வது அதிகாரத்தில் 1 to 4 வரைக்கும் வாசிக்க பார்ப்போம். செசரியா நகரில் கொர்நேலியு என்னும் பெயருடைய ஒருவர் இருந்தார். கொர்நேலியு என்ற பெயருடைய ஒருவர் இருந்தார். அவர் இத்தாலியா எனப்பட்ட படைப்பிரிவில் நூற்றுவர் தலைவர். சூப்பர். அவர் இறைப்பற்றுள்ளவர். தம் வீட்டார் அனைவருடனும் பார்த்தீங்களா? அவர் மட்டும் தனியா இல்ல. ஒரு சில நேரத்தில் அம்மா மட்டும் ஜெபிச்சுக்கிட்டு இருக்கும். அப்பா அங்கே போய் என்னது புரணி பேசிக்க எங்கிட்டாவது போயிடுவார். வீட்டார் அனைவரும் வாசிங்க பார்ப்போம். வீட்டார் அனைவருடனும் கடவுளுக்கு அஞ்சி நடந்தவர். மக்களுக்கு இரக்கச் செயல்கள் பல புரிந்தவர். அழகான வார்த்தை. மக்களுக்கு இரக்கச் செயல்கள் பல புரிந்தவர். ஜெபமும் இரக்கம் ரெண்டுக்கு ஒட்டி போகணும். ஜெபம் வல்லமையாக மாறணுமா? இரக்கம் இருக்கணும். இரக்கம் வல்லமையாக இருக்கணும், ஜெபம் இருக்கணும். புரியுதா? அதனால் ஒன்று போகணும். ஜெபம் சொல்லிக்கிட்டு அடுத்த எப்படா பழி வாங்கலாம்னு வேண்டக்கூடாது. அடுத்தவன் கெட்டு போகணும்னு சொல்லிட்டு ஜெபம் சொல்லக்கூடாது. அது கேட்காது, உன்னை தான் அது பாதிக்கும். சரிங்க? ஜெபம் சொல்லும் பொழுது அவன் கெட்டு போகணும். ஆண்டவரே நீ தான் கேட்கணும் ஜெபம் சொல்லாத. நல்லா இருக்கணும், ஆசீர்வாதமாக இருக்கட்டும் ஆண்டவரே எப்படி சொல்லி வேண்டுங்க, உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். அதனால் மக்களுக்கு இரக்கச் செயல்கள் பல புரிந்தார். இடைவிடாது கடவுளிடம் மன்றாடி வந்தார். ஒரு நாள் பிற்பகல் 3 மணி அளவில் அவர் ஒரு காட்சி கண்டார். அதில் கடவுளுடைய தூதர் அவரிடம் வந்து கொர்நேலியு என்று அழைப்பது தெளிவாக தெரிந்தது. அவர் வானதூதரை உற்று பார்த்து ஆண்டவரே என்ன என்று அச்சத்தோடு கேட்டார். அதற்கு தூதர் உமது வேண்டல்களுக்கு இரக்கச் செயல்களும் கடவுள் திருமுன் சென்றடைந்துள்ளன, அவற்றை அவர் நினைவில் கொண்டுள்ளார். வார்த்தை அன்பிற்கினியவர்களே, இரக்கத்தை பற்றி அப்படி இரக்கச் செயல் அதுக்கடுத்து போவோம். ஜெபத்துக்கு அடுத்த கான்செப்ட் டைம் கிடைக்குமான்னு தெரியல. பாருங்க, இரக்கமும் ஜெபமும் வல்லமிக்கதை மாறும். இரக்கம் இல்லாமல் மனசு அப்படியே கஷ்டப்படுதுன்னா சரியாக வராது. அப்போ ஜெபம் கொண்ட ஒரு மனிதன் கொர்நேலியு மன்றாடுறான், ஜெபிக்கிறான். கடைசியாக என்னது? பேதுருக்கு காட்சி காண்றார். பேதுரு அவர் இஸ்ரேல் மக்கள் மட்டும்தான் இறைவார்த்தை அறிவிக்கணும் இப்படிய வாதத்தில் இருந்தவர். கடைசி ஆண்டவரை அவருக்கு காட்சி கூட அனுபவத்தை போனால் அதில் பார்க்கலாம். நீங்கள் பார்க்கலாம். அன்பிற்கினியவர்களை 44 வசனத்தை வாசிக்க பார்ப்போம். 10வது அதிகாரத்தில் 44 வசனம்.
தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கும் போது பேதுரு தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அவருடைய சொற்களை கேட்ட அனைவர் மீதும் தூய ஆவி இறங்கி வந்தது. தூய ஆவி இறங்கி வந்து அந்த வீட்டில் மட்டும், அந்த வீட்டில் இருந்த கொர்நேலியுக்கு மட்டுமல்ல, குடும்பத்திற்கு மட்டுமல்ல, அந்த வீட்டில் யாரா ஜெபிக்கிற குடும்பத்தில் யாரெல்லாம் இணைந்து மன்றாடுகிறார்களோ, இணைந்து ஜெபிக்கிறார்களோ, அங்கெல்லாம் அந்த இடத்துல யாரெல்லாம் இறைவார்த்தை சொல்லி இறைவார்த்தை அறிவித்து அறிக்கையிட்டு ஜெபிக்கிறார்களோ, அந்த குடும்பத்தில் அனைவர் மீதும் தூய ஆவி இறங்கி வந்தது. தூய ஆவி இறங்கி வந்தது. பேதுருவோடு வந்திருந்த விருத்த சேதனத்தில் நம்பிக்கையுடையோர் தூய ஆவியின் கொடை பிற இனத்தவர் மீதும் பொழியப்பட்டதைக் கண்டு மலைத்து போயினர். அழகான வார்த்தை அன்பிற்கினியவர்களே, நாம் ஒவ்வொருவரும் அழகான வார்த்தை. தூய ஆவியினால் டேஸ் சொல்லி முடிங்க பார்ப்போம். தூய ஆவியினால் டேஸ் இறை வார்த்தை. பைபிள் கொடுக்குறேன், நானும் எப்படியாவது ஒரு பைபிள் கொடுத்து போயலான்னு பார்த்தேன். தூய ஆவியினால் இயக்கப்படுகின்ற மக்களே, இன்னும் யாரும் தெரியலையா? தூய ஆவியினால் இயக்கப்படுகின்ற மக்களே கடவுளின் மக்கள். தூய ஆவியினால் நாம் இயக்கப்படவில்லை என்று சொன்னால் நம்ம எல்லாம் யாரு? சாத்தானின் மக்கள். அப்போ தூய ஆவியினால் இயக்கப்படுகின்ற மக்கள் கடவுளின் மக்கள். எங்கே இருக்கு கண்டுபிடிச்சு சொல்லணும், சரியா? இறைவார்த்தை எங்கே இருக்கு கண்டுபிடிச்சு சொல்லணும். ஏற்கனவே ஒரு இறைவார்த்தை சொன்ன பிள்ளை அந்த குடும்பம் கண்டுபிடிச்சு சொன்னது. ஏற்கனவே அதை சொல்லிக்கிட்டு போ சாமி சொன்னாங்க. தூய ஆவியினால் இயக்கப்படுகின்ற மக்களே கடவுளின் மக்கள். சரிங்களா? அப்போது ஆண்டுடைய ஆவி கொண்டிருப்பவர்கள் கடவுளுக்கு ஏற்புடையவர்கள் சொல்லிட்டு இன்றைக்கி உள்ள நற்செய்தி 2ஆம் வாசத்தில் வரும். சரிங்களா? அழகாக அன்பிற்கினியவர்களே, தூய ஆவியின் வல்லமையால் இயக்கப்படுவதற்காகத்தான் உங்களையும் என்னையும் அழைக்கிறார். அதற்கு அடிப்படை தேவை என்ன? இறைவேண்டல் செய்யணும், இரக்கச் செயல் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கணும். இந்த ரெண்டும் அப்படியே போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் உங்களுடைய சொல் அழகாக மாறிடும், நம்பிக்கை அழகாக மாறிடும், செயல்கள் அழகாக மாறிடும், ஆற்றல் அழகாக மாறிடும். வல்லமையாய், கடவுளுடைய வல்லமையாய் இந்த பூமியில் நாம் நடமாட முடியும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். அப்போ 4வது ஆசீர்வாதம் என்ன? 4வது ஆசீர்வாதம் ஜெபிப்பதன் மூலமாக என்ன ஆசீர்வாதம்? தூய ஆவியின் வல்லமையை நாம் பெற்றுக்கொள்கிறோம். முதல் ஆசீர்வாதம் என்ன? கடவுளுடைய திட்டத்தை அறிந்து கொள்கிறோம். 2வது ஆசீர்வாதம் என்ன? இறைவனே அந்த வீட்டிற்கு தேடி வருகிறார். 3வது ஆசீர்வாதம் என்ன? தீய ஆவியிலிருந்து, தீமையிலிருந்து விரட்டப்படுகிறோம். 4வது ஆசீர்வாதம் என்ன? தூய ஆவியின் வல்லமையை அந்த குடும்பத்தோடு மட்டுமல்ல, அந்த குடும்பத்தோடு சேர்ந்து ஜெபிக்கிற குடும்பமும் என்ன செய்யுது? பெற்றுக்கொள்கிறது. அதுக்கு தான் அன்பிய கூடுகை வைக்க சொல்கிறது. அன்பியை கூடுங்க, எல்லாம் அந்த அந்த பகுதியில் இருக்கலாம் கூடி ஜெபிங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதுக்கு தான் அழகாக அன்பிக்கினியவர்களே, 5வது ஆசீர்வாதம் என்னன்னா, அந்த குடும்பத்திற்கு அந்த யாரெல்லாம் ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்கிறார்களோ அந்த மனுஷிக்கு அந்த குடும்பத்திற்கு ஆண்டவர் என்ன செய்கிறார்? தன் வானதூதர்களை அனுப்புகிறார். எவ்வளவு ஆசீர்வாதத்தை கிறிஸ்துவ பிள்ளைகள் கொடுக்குறான்னு பாருங்கள். மிகப்பெரிய ஆசீர்வாத மக்களே. ஆசீர்வாதமிக்க வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கை. அது சவால் மிக்கது தான். ஆனால் வாழ்ந்து காட்டிவிட்டோம் என்று சொன்னால் மிகுந்த உயர்ந்த நிலை அடைய முடியும் என்பதைத்தான் அன்போடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். எனவே 5வது ஆசீர்வாதம் வானதூதர்களையே அந்த குடும்பத்திற்கு அனுப்புகிறார். பாருங்க, தானியேல் புத்தகத்தில் 3 இளைஞர்கள் என்ன செய்வாங்க? இறைவேண்டல் செய்வாங்க. எங்கே? அழகா சூப்பராக அவர்கள் என்னது டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கும்போதா என்ன நடந்துச்சு? தீச்சுவாலையில் தூக்கி போடுவாங்க. எடுங்க அந்த எடுங்க. இணை திருமுறையில் இருக்கும். முதல் தானியேல் புத்தகம், தானியேல் 2 இருக்கும். அதில் தானியேல் இணை திருமுறையில் பாருங்கள், முதல் அதிகாரத்தில் 203வது பக்கம் பழைய, அதில் 203வது பக்கம் பாருங்கள். இணை திருமுறையில் 2வது இணை திருமுறை பழைய ஏற்பாட்டில் இணை திருமுறை இருக்கான். மாற்றி இருக்கலாம். வாசிங்க. தானியேல் 1வது அதிகாரத்தில் 1 வாசிங்க.
சாத்ராவுக்கு மேசாக்கு மேசாக்கு ஆபேத்நேகோ ஆகியோர் கடவுளை புகழ்ந்து பாடியவாறும் ஆண்டவரை போற்றியவாறும் தீப்பிழம்பின் நடுவே தன் கஷ்டங்களுக்கு மத்தியில் தன் கஷ்டம் வாழ்க்கையில் வந்த சவால்களுக்கு மத்தியில் இப்போ உங்களெல்லாம் தூக்கி போட்டால் என்ன ஆகும்? பழைய காலங்கள் வரலாறுலாம் கிறிஸ்தவ வாழ்க்கையெல்லாம் வரலாற்றெல்லாம் படித்தோம் அப்படின்னா நம்மளாம் சுச்சுப்பி ஒன்றுமே இல்லை. என்ன வாழ்க்கை? பழைய கிறிஸ்தவர்கள் தொடக்கால திருச்சபை கிறிஸ்தவர்கள் பட்ட பாடுகள் துன்பங்களை போகிற நினச்சி பார்த்தா நம்மளாம் தூசியிலும் தூசி, ஒன்றுமே இல்லை. அப்போது இந்த 3 இளைஞர்களை, அதாவது சாதாரண பெரியவர்கள் பாட்டிமார்கள் அல்ல, ஏதோ செத்து போகலை, இளைஞர்களை தூக்கி போட்டு அங்கே தீச்சுவாலைகளுக்குள் அங்கே தூக்கி போடுகிறார்கள். தீச்சுவாலைக்குள்ளே தூக்கி போட்டால் என்ன செஞ்சுருக்கணும்? வெந்து நூலாப்பி கருகி கருவாட்டாயிருக்கணும். ஆனால் அன்பிற்கினவர்களே, அவர்கள் தன் கஷ்டங்களுக்கு மத்தியிலும் இறைவனை நினைத்து இறைவனுடைய உதவி வேண்டி அவர்கள் என்ன செஞ்சாங்க? உலாவிக் கொண்டிருந்தார்கள். பாடியவாறும், இறைவனை புகழ்ந்து பாடியவாறும் ஆண்டவரை போற்றியவாறும் தீப்பிழம்பின் நடுவே உலாவிக் கொண்டிருந்தார்கள். 1 அதிகாரத்தில் 23-26 எடுத்து வாசிங்க. மன்னனின் பணியால் அவர்களை சூளைக்குள் தூக்கி எறிந்ததை சூடநீர் கீழ் சணற்கூலம் சுள்ளிகள் ஆகியவற்றை சூளையில் போட்டு சீக்கிரம் நல்லா பற்றி எரியணுமா? சரிங்களா? நல்லா சீக்கிரம் வேகம் நிறையா தீப்புலம்ப கூட்டுறாங்க, தூக்கி எரிஞ்சாங்க. தீ வளர்த்த வண்ணம் இருந்தனர். இதனால் தீப்பிழம்பு சூளைக்குள் மேல் 49 முழம் எழும்பிற்று. 49 முழம் நிரம்பிற்று. அது வெளியே பரவி சென்று சூளை அருகே நின்று கொண்டிருந்த கல்தேயரை சுட்டெரித்தது. பாருங்க, கல்தேயர்களை சுட்டெரித்தது. அதாவது இறைவேண்டல் செய்யக்கூடிய பிள்ளைகளுக்கு யாராவது கஷ்டத்தின் மேல் கஷ்டம், துன்பத்தின் மேல் துன்பம் நீ கொடுப்பாய் என்று சொன்னால் என்ன செய்யும்? அது யார் கஷ்டத்தை கொடுக்குறாங்களோ அவர்கள் கஷ்டங்களை அனுபவிச்சிருவாங்க. புரியாத அனுபவம். பாருங்க, சூளைக்குள் தூக்கி போடுறாங்க. இப்போ நமக்கு 5வது ஆசீர்வாதத்தை பார்க்குறாதான். என்னது? தூக்கி போடுறாங்க. நம்ம அவர்கள் இறந்து போனார்களா? இல்லை. வெளியிலேருந்து ஒருத்தன் பார்க்குறான். என்ன சொல்லப்படுகிறது? 26 கடைசியாக வாசிங்க பாப்போம். அதேதான். ஆனால் ஆண்டவரின் தூதர், பாருங்க யார் அது அங்கே போறது பாருங்க. ஆனால் ஆண்டவரின் தூதர் சூளைக்குள் இறங்கி வந்து அசரியாவோடும் அவர்தம் தோழர்களோடும் சேர்ந்து கொண்டார். அனல் கொழுந்து சூளையில் நின்று வெளியேறச் செய்தார். சூளையிலிருந்து வெளியேறச் செய்தார். துன்பங்களிலிருந்து, கஷ்டத்திலிருந்து வெளியேறச் செய்தார். மேலும் சூளையின் நடுவே குளிர்காற்று வீசச் செய்தார். குளிர்ந்த காற்றை வீசச் செய்தார். அழகாக. அதுக்கடுத்து ஒரு சொல்லுவான் பாருங்க. இதனால் நெருப்பு அவர்களை தீண்டவே இல்லை. அவர்களுக்கு தீங்கிழைக்கவும் இல்லை. துன்பமோ துயரமோ தரவும் இல்லை. அப்பொழுது அம்மூவரும் தீச்சூளையில் ஒரே குரலில் கடவுளை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்தினர். எங்கள் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவரே, நீர் வாழ்த்த பெறுவீராக. என்றென்றும் நீர் புகழப் பெறவும் ஏத்தி போற்றப் பெறவும் தகுதியுள்ளவர். மாட்சியும் தூய்மையும் நிறைந்த உம் பெயர் வாழ்த்துக்குரியது. எக்காலத்துக்கும் அது புகழ்ந்தேத்தக்குரியது, ஏத்தி போற்றுதற்குரியது. உமது தூய மாட்சி விளங்கும் கோவிலில் நீர் வாழ்த்த பெறுவீராக. கடைசியா சொல்லுவான். என்னது? அங்கே ஐயா நம்ம 3 பேரை தானே ஐயா தூக்கி போட்டோம். என்னது? அங்கே கூட ஒருத்தன் இருக்கான யாரையா அப்படின்னு பார்க்குறான்.
இதுதான் நான் பார்க்க போனீங்கன்னா தெரியும். கூட ஒருத்தர் இருக்கார், யாரு? 4 பேர் இருக்காங்களே, 3 பேர் தானே போட்டோம். ஆனால் அங்கே இன்னொருத்தர் இருக்காப்புல யார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பேசுவதை பார்க்குறோம். அதுக்கடுத்து போய் பார்த்துக்கலாம், சரியா? அப்போ நீ ஜெபிக்கிற பிள்ளையா இருக்கிற பொழுது, ஜெபிக்கிற குடும்பமாக உன் குடும்பத்தை கட்டி காக்கிற பொழுது, இறைவன் கஷ்டத்துக்கு மத்தியில், வேதனைகளுக்கு மத்தியில் இறைவன் தன் தூதரையே அனுப்புவதை பார்ப்போம், சரிங்களா? 2வது அனுபவத்தை யார் இந்த இடத்துல பார்க்கலாம்? 2வது இது பார்க்கலாம். 2வது அனுபவத்தில் அழகாக அதே தோபித் புத்தகத்தில் அதே தானியலையும் பார்க்கலாம். தானியல் வந்து சிங்க கோயிலை தூக்கி போடுவான். அந்த அனுபவத்தை பார்த்துக்கலாம். அபக்கூக் என்ற ஒரு மனுஷனை ஒரு தன் பணியாளருக்கு நல்லா கூழ் காய்ச்சி அவளுக்கு உணவு கொடுப்பதற்காக கொண்டு போவதை பார்க்குறோம். கடைசி பகுதியில் இருக்கும், சரிங்களா? அதில் நீங்கள் வாசிக்கலாம், போயிட்டு வீட்டில் போய் இதெல்லாம் வாசிங்க. கஞ்சி காய்ச்சி கொண்டு போவதை பார்க்குறோம். உடனே வானதூர் அங்கே போகிறார். வானதூர் போய் இந்த உணவை பட்டினியாக கிடக்கக்கூடிய தானியலுக்கு கொண்டுட்டு போகணும், நீ போய் கொடுத்துட்டு வா அப்படின்னு சொல்கிறார். அப்போ என்ன சொல்கிறாப்புல, ஐயா எனக்கு அந்த ஏரியா தெரியாது, நான் போனதில்லை, அவன் அவனுக்கு மறுப்பு தெரிவிக்கிறான். உடனே வானதூர் என்ன செய்கிறாரு, உச்சம் தலையை பிடித்து கொண்டு மின்னல் வேகத்தில், காற்றை விட வேகமாக, அழகான வார்த்தை இருக்கும், போய் சிங்க கோயில் மேலே இருக்கு அங்கே அபக்கூக்க போடுவதை பார்க்குறோம். அப்படி அபக்கு சொல்கிறான், கடவுள் உனக்கு அனுப்பிய உணவை நீ உட்கொள்ளு அப்படின்னு சொல்வதை பார்க்குறோம். மீண்டும் கொண்டு போய் தூதர் அபக்கூக்க பத்திரமாக அவர் இருந்த இடத்துல விடுவதை பார்க்குறோம். அப்பொழுது தானியல் சொல்லுவாப்புல அழகான வார்த்தை, அன்பிற்கினியவர்களே. தானியல் சொல்கிற வார்த்தை சொல்ல முடியுமா? தானியல் சொன்ன வார்த்தை, ஆண்டவரே உம்மை அன்பு செய்கின்ற பிள்ளைகளை நீ ஒரு பொழுதும் கைவிடுவதே இல்லை. அன்பு செய்கின்ற பிள்ளைகளை ஒரு பொழுதும் நீ கைவிடுவதே இல்லை என்று சொல்லி அங்கே சொல்வதை பார்க்குறோம். அது எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சி சொல்லுங்கள், அதிலே தான் இருக்கும். அன்பு செய்கின்றவர்களை ஒரு பொழுதும் நீ கைவிடுவதே இல்லை, எல்லா சூழ்நிலை எனக்கு துணையாக இருக்கிறாய் என்று தான் அழகாக குறிப்பிடுவதை பார்க்குறோம். அழகான வார்த்தை சொல்கிறத பார்க்குறோம். தானியல்ல புத்தக வாசின்னு சொல்கிறேன் நான். 3வது அந்த இதில் இணைத்திருமணம் 3வது அதிகாரத்தில் இருக்கும். அப்போது 3வது அதிகாரத்தில் அழகாக 37வது வசனம் சொல்லுவான். 38வது வசனம், அதான் அப்பொழுது அபக்கூக்கு தானியேல் கடவுள் உமக்கு அனுப்பியுள்ள உணவை உண்ணும் என்று உரக்க கூறினார். அப்பொழுது தானியேல் அழகான வார்த்தை சொல்வார், கடவுளே நீர் என்னை நினைவு கூர்ந்தீர். 38வது வசனம், நினைவு கூர்ந்தீர், உம்மேல் அன்பு கூறுபவர்களை நீ ஒரு பொழுதும் கைவிடுவதே இல்லை என்று சொல்லி அங்கே சொல்வதை பார்க்குறோம். எனவே அன்பிற்கினியவர்களே, அழகாக புதிய ஏற்பாட்டில் ஒரு அனுபவத்தை பார்க்குறோம். புதிய ஏற்பாட்டில் யார் சிறைச்சாலையில் இருந்தது? யார் சிறைச்சாலையில் இருந்தது? ஆபிரகாமா? பவுலும் சீலாம். வேற திருமுழுக்கு அவன் எங்கே இருப்பார்? புதிய ஏற்பாட்டு தூதர் அனுப்பப்பட்ட அனுபவத்தை சொல்லணும். எங்கே? பேதுரு திருத்துவ பணி 12வது அதிகாரத்தில் 7வது வசனம். இந்த ஆண்டவர் அப்படியே வாசிக்கலாம். ஆண்டவர் அப்போ இது 7வது வசனம் 12வது அதிகாரத்தில், அப்பொழுது ஆண்டவரின் தூதர் அங்கு வந்து நின்றார், அறை ஒளிமயமாயிற்று, அவர் பேதுருவை தட்டி எழுப்பி உடனே எழுந்திடும் என்று கூற சங்கிலிகள் அவர் கையிலிருந்து கீழே விழுந்தன. வானதூதர் அவரிடம் இடைக்கச்சையை கட்டி மிதியடிகளை போட்டுக்கொள்ளும் என்றார். அவர் காட்சி காணுவது போல இருக்கிறத பார்க்குறோம். அழகான வார்த்தையை பேதுரு அப்போ அவர் வந்து சிறைச்சாலையிலிருந்து கூட்டி போயிடுவார், வெளியே கூட்டிட்டு போயிடுவார், சரிங்களா? அதற்கு அழகான வார்த்தை, அதுக்கு மேலே ஒரு வார்த்தை பாருங்களே. 5வது வசனம் என்ன செய்யுது? 5வது வசனம், பேதுரு இவ்வாறு சிறையில் காவலில் வைக்கப்பட்டிருந்த பொழுது திருச்சபை அவருக்காக கடவுளிடம் உருக்கமாக வேண்டியது. பத்தியா, பங்குச்சாமியார் கஷ்டப்படும் பொழுது எல்லாருக்கும் என்ன செய்யணும்? நல்லா ஜாலியாக ஆடு வெட்டி மாடு வெட்டி சாப்பாடு பாடுவிடா, சாமியாருக்கு வேணுண்டே திட்டக்கூடாது. ஆமாம், பலவீனம் கொண்டவர்கள் தான்,
சரிங்களா? உங்களை போல பலவீனம் கொண்டவர்கள் தான் ஒரு சில நேரத்தில் அப்படி இருக்கலாம் சரிங்களாம்மா? ஆனால் என்ன செய்யணும்? பங்கு மக்கள் என்ன செய்யணும்? பங்கு மக்கள் என்ன செய்யணும்? கடவுளிடம் உருக்கமாக கூடி, வேண்டணும். நீ மட்டும் இல்லை, கூடி ஜெபிக்கணும். ஒரு சில நேரத்தில் பங்கு தந்தை சோகமில்லாமல் இருக்கலாம், கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கலாம், சரிங்களா? அப்போ திருச்சபை மக்கள் என்ன செய்யணும்? இறைவேண்டல் செய்யணும். அப்போது அந்த பங்கு தந்தைக்கோ அருள் சகோதரர்களுக்கோ யாருக்கும் சரி, மற்றவர்களும் சரி, குடும்பத்துக்கு சரி, கிறிஸ்தவனாக இருக்கக்கூடியவர்கள் யாவருக்கும், கிறிஸ்தவர்களாக இருக்கக்கூடிய யாவருக்கும் ஆண்டவர் ஆசீனை வழங்குகிறார். மருத்துவமனையிலே படுத்த படுக்கையாக கிடக்கிறார்கள், வைத்துக் கொள்ளுங்கள். கஷ்டமான ஒரு சூழலில் ஒரு குடும்பத்தில் யாராவது இருக்கான்னு வைத்துக் கொள்ளுங்கள். அந்த கிராமமே அந்த குடும்பத்திற்காக ஜெபிக்குமே என்று சொன்னார். தயவுசெய்து அழகான அனுபவத்தை எல்லாம் பெற்றுக்கொள்ளுங்கள். சண்டை சச்சரவுகள் உள்ள அனுபவங்களை கிராமத்தில் போகாதீங்க. இந்த இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை கிராமத்தில் குடும்பத்தில் செய்து பாருங்கள், சரிங்களா? கூடி நீங்கள் ஜெபிப்பீர்கள் என்று சொன்னால் அன்பிக்கினியவர்களை இறைவன் தன் தூதர்களை அனுப்பி கஷ்டப்படுகிறவர்களை விடுவிக்கிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். தூக்கம் வாருங்கள் போகிறோம், அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. பசியாக இருக்கிறவர்கள் போகிறோம், அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். என்ன கிடையாது, அலர்ட் ஆகிட்டு என்னத்தா? கை இருக்கிறவரும் அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். கை இருக்கிறவரும் அல்லேலூயா சொல்ல சொன்னேன். கை இல்லையா? ஓகே, அழகு. டயர்ட் ஆகிட்டிங்களா? நல்லது. அப்போ அப்படியே உள் வாங்கிருங்க, சரிங்களா? டைம் கிடைக்கும், அப்புறம் டைம் போயிடும். அழகா அன்பிற்கினியவர்களே, எத்தனாவது ஆசீர்வாதம் சொன்னேன் நான்? 5வது ஆசீர்வாதம் சொன்னேன், சரிங்களா? நிறையா இருக்குது, நிறையா சொல்லலாம். ஆனால் இது அந்த கான்செப்ட் பிடிச்சிக்குங்க. ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு உங்களை குறித்து மற்றவர்கள் குழுவாக இருந்து ஜெபிப்பார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு கடவுள் தன்னுடைய வான தூதர்களை அனுப்புகிறார். இதை பிடிச்சுக்கிறோம். இது உண்மை, 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 உண்மை. தயவுசெய்து உண்மை, இது உண்மையான சத்தியம். இதை அனுபவிக்கணும், புரிந்து கொள்ளணும், சரிங்களா? நான் நினைச்சே பார்க்கல, இவ்வளவு பெரிய காரியங்களின் வழியாக செயலாற்றிருக்கிறார் கடவுள் சொல்லணும். எனவே அடுத்த அழகான 6வது ஆசீர்வாதம் நிறைய இருக்கிறது. நம்ம நிறையா இறைவார்த்தையை குறிச்சிக்குங்க, நம்ம வாசித்து பாருங்கள் வீட்டில், சரியா? அந்த இதை பற்றி சொல்கிறேன். விடுதலை பயணத்தில் விடுதலை பயண நூல் 23:20 எழுதிக்குங்க. அப்படியே வழியில் உன்னை பாதுகாக்கவும் அப்படின்னு இருக்கும், சரிங்களா? யோவான் அதிகாரத்தில் 11வது யோவான் நற்செய்தியில் 11வது அதிகாரத்தில் 41 42 எழுதிக்குங்க, வீட்டில் வாசிக்குங்க. திருப்பாடல் 34:7 ஆண்டவருக்கு அஞ்சி வாழ்வோரை அவர்தம் தூதர் சூழ்ந்து நின்று காத்திடுவர். அழகான வார்த்தை இது. திருப்பாடலில் 91:11 நீ செல்லும் இடமெல்லாம் உம்மை காக்கும்படி தாம் தூதர்களுக்கு அவர் கட்டளை இடுவார். அழகானது, சரிங்களா? அதான் இது பூரா நீங்கள் எடுத்து வாசித்துட்டு உன் வாழ்க்கையில் தூதர் என்னாலும் காவல் தூதர் இருக்கிறார் என்பதை அன்பிக்கினியவர்களே அறிந்து கொள்வோம். 6வது வசனம், 6வது ஆசீர்வாதம் என்னன்னா, நம்மால் இயலாததை இறைவன் என்ன செய்கிறார்? வெற்றி பெற செய்கிறார். நம்மளால் முடியாது, இயலாது, செய்ய முடியாது, நினைச்சே பார்க்க முடியாது. ஆனால் அவைகளை ஆண்டவர் என்ன செய்கிறார்? வெற்றி பெற செய்கிறார். நம்மளால் இயலாது, நம்மளது பலவீன மனித தன்மை கொண்டு அதை எதிர்த்து போராட முடியாது, மனித தன்மை கொண்டு மனித ஆற்றல் கொண்டு அதில் நம்ம வெற்றி பெற முடியாது என்ற ஒரு சூழலும் உன் ஜபத்தின் வழியாக இறைவனோடு இணைந்திருக்கக்கூடிய அழகான தன்மையின் வழியாக ஆண்டவர் வெற்றி மேல் வெற்றியை கொடுக்கிறார். வெற்றி மேல் வெற்றியை கொடுக்கிறார். நான் கடவுளின் பெயரால் வெற்றி கோடி நாட்டினேன். எங்கே இருக்கு திருப்பாடல்? நான் கடவுளுடைய பெயரால் வெற்றி கோடி நாட்டினேன். எந்த திருப்பாடலில் இருக்கிறது? 20வது திருப்பாடலில் எடுத்து வாசிக்கணும், சரிங்களாம்மா? அது போகலாம். 20வது திருப்பாடலில் நீங்கள் இருக்கும் அந்த இறைவார்த்தை. அப்படி நீங்கள் அப்படியே முழுமையாக சின்ன திருப்பாடலாம், அழகான வார்த்தை என்னது, வாசித்துங்க, வீட்டில் போய் வாசிக்குங்க. அழகான 6வது அழகானது, நம்மால் இயலாததை நம்மால் வெற்றி பெற முடியாததை இறைவன் துணை கொண்டு வெற்றி பெற செய்கிறார். பழைய ஏற்பாட்டில் பார்க்குறோம், மோயிசன் அமலேக்கியரோட அந்த கூட்டம் போரிட போகிற பொழுது அங்கே தோற்று போய் கொண்டு இருக்கிறார். மோயிசன் என்ன செய்கிறார்? ஜெபிக்கிறார்.
எப்பொழுதெல்லாம் அவர் கரங்களை உயர்த்தி மன்றாடுகிறாரோ அப்பொழுதெல்லாம் இஸ்ராயேல் மக்கள் என்ன செய்கிறாங்க? வெற்றி பெறுறாங்க. எப்பொழுதெல்லாம் கை கீழே போடுறாரோ அப்பொழுது தோர்த்து போய்விடார். உடனே கை அசந்து போய் விடுகிறார். அப்போது 2 பேர் கூட போவாங்க மோய்சன் கூட. யார்? ஆரோனும் டீச்சர் சொல்லுங்கள். ஆரோனும் கூர் 2 பேர். சரிங்களா? 2 பேர் போவாங்க. போய் மோய்சனை ஒரு கல் மேலே உட்கார வச்சுட்டு 2 பேர் என்ன செய்வாங்க? இங்கே ஆரோனும் கூரும் கரங்களை பிடிச்சிக்கிருவாங்க. பிடித்து கொண்டு மோய்சன் இறைவேண்டல் செய்வார். அப்பொழுது அன்பிற்கினியவர்களே அந்த என்னது யோசுவா, அந்த குடும்பம், அந்த யோசுவா போவதை பார்க்குறோம். அங்கே வெற்றி பெறுவதை பார்க்குறோம். கரங்களை உயர்த்தி மன்றாடுகிற பொழுது வெற்றி பெறுவதை பார்க்குறோம். அழகான அனுபவம். இறைவேண்டல் செய்கின்ற பிள்ளைகளுக்கு, மக்களுக்கு கடவுள் கொடுக்கின்ற ஆசீர்வாதம் இயலாது, முடியாது. மருத்துவரால் கைவிடப்பட்ட ஒரு சூழல் இருக்கலாம், ஆனால் சாத்தியமாகும். ஒரு சில நேரத்தில் சாத்தியமாகும். நிச்சயமாக வெற்றி பெற முடியும். அதில் பழைய ஏற்பாட்டில் பார்க்குறோம், யார் ஒரு இறைவேண்டல் செய்து குழந்தையை பெற்றெடுத்த ஒரு அழகான ஒரு தாய். அழகான யாரு? அன்னாள். சாமுவேலை பெற்றெடுப்பாள். சரிங்களா? சாமுவேலை பெற்றெடுப்பாள். 1 சாமுவேல் 1:10 1 சாமுவேல் 1:10 10-17 வாசிங்க பார்ப்போம். சரிங்களா? அது அடுத்து வாசிக்க தெரியும், நிறையா உங்களுக்கு தெரியும். இதை பற்றி வாசிக்கலாம். அங்கே அண்ணா அழகான வீட்டுக்கார். சரியா? அப்படிப்பட்ட வீட்டுக்காரெலாம் கிடைக்கிறதுல ரொம்ப சொற்பம். அண்ணாளுக்கு கிடைத்த ஒரு வீட்டுக்கார் அழகான, அது எல்கானா சொல்லுவார். அழகான வார்த்தை சொல்லி வாசிக்கல இன்றைக்கி. சத்தமாக வாசிக்கணும் மைக்கில். ஏம்மா நீ அழுதுகிட்டு இருக்க? குழந்தை பேரே இல்லை. அழுது நொந்து நூலாகி போய் சக்காலத்தி என்ன செய்வோம்? கஷ்டப்படுத்திக்கிட்டே இருப்பாள். உடனே அங்கே அண்ணா எல்கானா சொல்லுவாப்புல, ஏன் நீ அழுகிறாய்? அண்ணா மனம் கசந்து அழுது புலம்பி ஆண்டவரிடம் மன்றாடினார். அதுலம்மா இந்த எல்கானா சொல்றத வாசி. நான் 10 வாசிங்க. அதான் 10 புதல்வர்கள் எடுங்க டீச்சர். முன்னாடி இருக்குமா அதுக்கு பக்கத்தில்? நான் 10 புதல்வர்கள். அம்மா கரெக்டாக எடுத்துருச்சு. வாசிக்க மாட்டேன், சத்தமாக வாசிக்க மாட்டேது ஆத்தா. 1 சாமுவேல் 1 அதிகாரத்தில் எடுங்க. எடுத்துட்டீங்களா? அந்த 1 அதிகாரத்தில் என்னது? அப்பொழுது அவர் கணவர் எல்கானா அவரை நோக்கி, அண்ணா நீ ஏன் அழுகிறாய்? நீ ஏன் உண்ணவில்லை? நீ ஏன் மனவருத்தம் அடைகிறாய்? நான் உனக்கு 10 புதல்வர்களை விட மேலானவன் என்றோ என்றான். சொல்லுவோம். உங்கள் வீட்டுக்கார அப்படிலாம் கஷ்டப்படும் போது சொல்லுவாரா? உங்கள் வீட்டுக்கு கண்ணீர் வடிக்கும் பொழுது, அம்மா ஏம்மா அழுகுற? சொன்னார்களா? எனக்கு அப்போவே நான் சென்னை கேட்டிய, அப்போவே நான் தேவையா? உனக்கு தேவையா? 2 மிதிச்சு அப்போ வீட்டுக்கு வடிப்பேன். அப்படிலாம் இருக்குல்ல கஷ்டம் வரும்போது. ஸோ எல்கானா அழகான ஒரு குடும்ப தலைவருக்கு ஒரு ரோல் மாடல். கஷ்டங்களுக்கு மத்தியில் நீ ஏமா அழுகிற? 10 புதல்வரோட நான் மேலானவன் இல்லையா? நான் இருக்கிறேன், நீ அஞ்சாத அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கை விட்டுவதை பார்க்குறோம். ஆனால் அண்ணா ஜெபத்தின் மீது நம்பிக்கை வைத்ததுனால அவள் இறைவேண்டல் செய்து கொண்டே இருந்தாள். அழகான வார்த்தை சொல்கிறா. ஏலியரை இப்படி வேண்டிக்கிறான், ஒரு குடியார பெண்ணுன்னு சொல்லிட்டு திட்ட வர்றார். அப்பொழுது அவன் நான் மனநொந்து கடவுள் திருமுன்னிலையில் என் அழகான என் மனதை நொறுங்குண்ட அழகான வார்த்தை 15ஆம் வசனம் வாசிங்க பார்ப்போம். இல்லை என் தலைவரே, நான் உள்ளம் நொந்த ஒரு பெண். திராட்சை ரசத்தையோ வேறு எந்த மதுவையோ நான் அருந்தவில்லை. மாறாக ஆண்டவர் திருமுன் என் உள்ளத்தை கொட்டிக் கொண்டிருக்கிறேன். ஆண்டவர் திருமுன் என் உள்ளத்தை கொட்டிக் கொண்டிருக்கிறேன் என்று சொன்ன. அப்போ ஏழு ஆசீர்வாதம் சொல்லி அடுத்த உனக்கு மன்னரோடு செல், இஸ்ராயேல் கடவுள் நீ அவரிடம் விண்ணப்பித்த உமது வேண்டல்களை
கேட்டருள்வார் என்று சொன்னால் அது பிறகு அழகான ஒரு சாமுவேலை பெற்றெடுத்து அங்கே வெளிப்படுத்துவதை பார்க்குறோம். அன்பிக்கினியவர்களே, நேரம் கிடைக்கும் பொழுது அண்ணாவினுடைய வேண்டுகள் அந்த பாடலை எடுத்து வாசிங்க, சரிங்களா? நேரம் கிடைக்கும் பொழுது அண்ணாவை வந்து என்னது சாமுவேலை பெற்றெடுப்பாங்க. பெற்றெடுத்த பின்னாடி கடவுளுடைய பாதத்தில் விட்டு கோயிலே விட்டுட்டு போயிடுவாங்க. ஆண்டவர் வந்து நான் கேட்டேன், ஆண்டவர் கொடுத்தா நான் ஆண்டவர்கிட்ட விட்டு போயிட்டு ஒரு அழகான பாடல் பாடுவாங்க. அதை நீங்கள் என்ன செய்யணும்? வீட்டில் போய் வாசிக்கணும், தியானிக்கணும். அழகான 7வது ஆசீர்வாதம். 7 பற்றி சொல்ல நிறைய ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. ஆனால் 7வது ஆசீர்வாதம், அன்பிக்கினியவர்களே, இறை பிரசன்னத்தை என்னால் நம்முடைய வாழ்க்கையில் அனுபவிக்க முடியும். இறைவனுடைய பிரசன்னத்தை நம்முடைய வாழ்க்கையில் அனுபவிக்க முடியும். அழகானது அன்பிக்கினியவர்களே. நிறைய இறை பிரசன்னத்தை அழகாக அதிகமாக சுவைத்தவர் யார் தெரியுமா? பழைய ஏற்பாட்டில் மோயிசனுடைய வாழ்க்கை அதிகமாக அதை வெளிப்படுத்திக்கிட்டே இருப்பார். மோயிசன் அதை பற்றி வெளிப்படுத்திகிட்டே இருப்பார். செங்கடல் அனுபவத்திலே சொல்வதை பார்க்குறோம். செங்கடல் அனுபவத்திலே அவர் சொல்வதை பார்க்குறோம். செங்கடல் அனுபவத்திலே அந்த பார்வோன் பட என்ன செய்யும்? வாங்கட போவோம், திரும்பி போய் விடுவோம், ஆண்டவரே. என்னது அழகான வார்த்தை எடுத்து வாசிங்க பார்ப்போம். விடுதலை பயணம் 14வது அதிகாரம் 13லேருந்து 14 வரைக்கும் வாசிங்க. மோசே மக்களை நோக்கி அஞ்சாதீர்கள், நிலை குலையாதீர்கள். இன்று ஆண்டவர் தாமே உங்களுக்காக ஆற்றும் விடுதலை செயல்களை பாருங்கள். இன்று நீங்கள் காணும் எகிப்தியரை இனிமேல் என்றுமே காணப்போவதில்லை. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அழகான பார்வோன் சொல்லுவான், அன்பிக்கினியவர்களே, இந்த மக்கள் சார்பாக கடவுள் போரிடுகிறார், அதனால் வாங்கடா போயிடுவோம்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறோம். அந்த அழகான அந்த அனுபவத்தை வாசிங்க. அழகான அவர் வெற்றியின் பாடலாக பாடியிருப்பார். அந்த பாடல் எடுத்து நீங்கள் என்ன செய்யணும்? வாசிக்கணும். அதில் அழகான வார்த்தை ஒன்று சொல்கிறேன். அந்த வெற்றியின் பாடலில் அழகான வார்த்தை, கடவுளே என் ஆற்றல். எடுங்க, அந்த எங்கே இருக்கு சொல்லுங்கள் பார்ப்போம். கடவுளே என் ஆற்றல். விடுதலை பயன் நூலில் இருக்கும், 14வது அதில் தான் இருக்கும். வெற்றியின் பாடலில் பற்றி இருக்கும். கடவுளே என் ஆற்றல், அவரே என் பாடல், என் மீட்பும் அவரே அப்படின்னு சொல்லியிருக்கோம். அன்பிக்கினியவர்களே, அழகான மனவழிய ஜெபம் என்னன்னா, நீ சோர்ந்து தளர்ந்து போகிற பொழுது, வாழ்க்கையில் ரொம்ப கசந்து போகிற பொழுது வாசி, ஆண்டவரே என் ஆற்றல், என் பாடல், அவரே என் விடுதலை, என் கடவுள், அவரை நான் புகழ்ந்தேத்துவேன். கடவுளை நான் புகழ்ந்தேத்துவேன். அவரே என் மூதாதையரின் கடவுள், அவரை நான் ஏற்றி போற்றுவேன். போரில் வல்லவர் ஆண்டவர். போதும், அதோட அனுபவம் முடிச்சு. அந்த இறைவார்த்தை மட்டும் சொல்கிறேன். இது மகிமைமிக்க ஒரு இறைவார்த்தை. அன்பின் இணைவில் அதிகமாக நானும் அதை பயன்படுத்துவேன். நிறையா வீடுகள் சந்திச்சுட்டு இருந்தேன் புதிய ஆண்டில். அப்படியே சந்திக்கும் நல்லா காலில் வீங்கிடுச்சு. அப்படியே நடந்துட்டு இருந்ததுனால நடக்க முடியல, டயர்டாக இருந்துச்சு. அப்போது நான் சொன்னேன், இந்த வார்த்தை அதிகமாக பயன்படுத்துவேன், சரிங்களா? இடைக்காட்டில் இருக்கும்போது இந்த வார்த்தையை அதிகமாக மக்கள் சொல்லி கற்றுக்கொண்டு இருக்கும் பொழுது என்னது பேருந்தில் நான் போயிட்டு இருந்தேன். பேருந்தில் பயணத்துக்கு இருந்தேன், சீட்டில் உட்காந்துருந்தேன். அப்போ ஒரு சிறு குழந்தை பயங்கரமாக அழுதுகிட்டே கிடந்துச்சு. அம்மா ஒரு பக்கம் வாங்கி தேத்த முடியலை, அழுக. அங்கே என்னது பக்கத்தில் கூட வந்த மாமியாக வாங்கி சொல்ல நிப்பாட்டலை. நான் மனவழி ஜெபமாக சொன்னேன், கடவுளே என் ஆற்றல், அவரே என் பாடல், அவரே என் மீட்பு, ஆண்டவரே இந்த குழந்தையினுடைய அழுகையை நிப்பாட்டுங்க அப்படின்னு சொன்னேன். என்னுடைய அனுபவத்தை சொல்கிறேன். அவ்வளோ